அற்புதமாக கொடுத்தார். நாம் எதிர்பார்க்கவில்லை. தேவனால் இந்த ஊழியம் நாம் செய்யும்படி ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தோம். மற்றவங்க செய்வான்னு எதிர்பார்த்தோம், அதற்குரிய நன்மைகளும் செய்து கொடுத்தோம். ஆனாலும் அவர்கள் ஏனோ வர முடியவில்லை. அதன் பிறகு மற்றவர்களும் அழைப்பு இருந்தது, யாரும் இங்க வர முடியாதபடி சூழ்நிலை காணப்பட்டது. அப்பொழுது எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க செய்யணும் என்று. அப்ப நான் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சித்தமானால் நான் செய்கிறேன், ஆனா யாராவது வந்து நான் செய்யறேன்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆகஸ்ட் 15 அன்றைக்கு நாங்க குடும்பமாக வர்றதுக்கு தீர்மானம் பண்ணோம். அன்றைக்குதான் இது ஆலயம் திறக்கப்பட்டது. அப்ப சின்ன குடிசை போட்டு ஆரம்பித்தோம். எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த முறைப்படிதான் திருமணம் நடந்தது. எந்த முறைப்படிதான் திருமணம் நடந்தது. அப்பொழுது அம்மாவிட்ட சொல்லிட்டேன், நான் இயேசுதான் தெய்வமா வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அது உங்க விருப்பம், ஆனா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு 8 வருடங்கள் கழித்து அந்த இரவெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். அழுது படுத்துட்டு தான் இருப்பேன், அவங்களுக்கு தெரியாது. படுத்துட்டு தூங்கிடும் போது நல்லா அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நான் மட்டும் உம்மா வணங்குறேன், ஆனா மனைவி ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி. தேவன் அந்த கண்ணீரை கண்டு கர்த்தர் அற்புதமாய் அவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க ஞாபகம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீ அவசரப்படாத, நிதானமா எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனா ஆண்டுட்டு ஜெபம் பண்ணும் பொழுது போராடி ஜெபம் பண்ண, எப்படியாவது அவன் ஞாபகம் எடுக்கணும் அப்படின்ட்டு. இவங்க வந்து சொல்லுவாங்க, எடுத்துக்கிறாங்க. வேணாம் அவசரப்படாது. தேவன் ஏற்ற நேரத்துல அந்த என்றைக்கு இந்த சபை துவங்கினமோ அன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ள விருப்பம் கொண்டார்கள். தெய்வ சித்தமா இருந்தது. அது என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு நாங்கள் காலையில எழுந்து வர்றது நேரத்துல அதிகாலையில 5 மணிலிருந்து நல்ல மழை, ரொம்ப நல்ல மழை பெஞ்சது. அப்ப நான் சொல்லிட்டேன், பசங்களை சின்ன பசங்க அப்ப நான் சொல்லிட்டேன், சரி இந்த மழைக்கு நம்ம போறது கஷ்டம், நீ இங்கே இரு, ஏன்னா பஸ்ல தான் நாங்க வரணும். அப்ப நீ இங்கே இருமா, நான் மட்டும் போறேன். இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அவங்க அந்த மழையிலயும் நாங்க கஷ்டப்பட்டு வந்தோம். என்னை ஆண்டவருக்குள் வழிநடத்தின சகோதரி சரஸ்வதி, மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி, என்னுடைய அக்கா கலைவாணி, அவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்பவுமே எங்க வீட்டுல தான் இருப்பாங்க. 3 பேரும் எங்க வீட்டுல இருப்பாங்க. பள்ளிக்கூடம் போனாலும் வந்து லீவு நாட்கள் வீட்டுக்கு வருவாங்க, படிப்பாங்க, ஒன்னா சேர்ந்து படிப்பாங்க. அப்படிலாம் ரொம்ப நல்ல இதுவா இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல பக்தியா இருந்தாங்க. என்னுடைய தங்கியும் பக்தியா இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப எதிர்ப்பேன் அவங்களை. எங்க அப்பா அவன்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி இவங்க இயேசுநாதரை வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுப்பேன் நான். அதன் நிமித்தம் அவங்க கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, அப்பா திட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த சூழ்நிலையில் நான் சகோதரி சரஸ்வதி அவங்க எனக்கா ரொம்ப அழுது ஜெபம் பண்ணி இப்படி ஆயிரும், நீ ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுவாங்க. நான் திட்டுவேன், படிக்கிறதா கூட கிழிச்சு தூக்கி போட்டுரும், அப்படிலாம் இருந்தேன். அதே பிறகு ஒரு நாள் அவங்க எங்க வீட்டுல தான் இருந்தாங்க, எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. அப்போ அவங்க ராத்திரி பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க சொல்லும் போது நானும் திட்டிட்டு இருக்கும்போது அப்ப சொன்னாங்க, நீ இப்படி எல்லாம் பேசுறியே, உண்மையான கடவுள் யா அப்படின்னு கேளு அப்படின்னாங்க. அந்த வார்த்தை என் இருதயத்தில் பதித்தது. அன்று இரவே நான் தூங்குறதுக்கு போது படுக்கிறது முன்னால உட்கார்ந்துகிட்டே நான் கேட்கிறேன், உண்மையான தெய்வம் எது, வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின கடவுள் யா, அந்த கடவுள் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி.
அன்று இரவே நான் சென்னையில் மவுண்டட் எல்ஐசி பில்டிங் அந்த பக்கம் நடந்து போறேன், கனவுல போறேன். போயிட்டு இருக்கும்போது ஸ்பென்சர் பில்டிங், அது ஓல்டு பில்டிங், அது மேல வானத்துல பெரிய சிலுவை பிரகாசமா தெரியுது. அல்லேலூயா. காலையில எழுந்து அந்த தரிசனம் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அதன் பிறகு அவங்க சரசுகிட்ட சொன்னேன், நான் இது போல எனக்கு கனவுல இது மாதிரி வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கூட அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கல, உனக்கு கிடைச்சது அப்படின்ட்டு. அதன் பிறகு அவங்க சங்கீதம் 23, சங்கீதம் 91, சங்கீதம் 121 எழுதி கொடுத்தாங்க, படிக்க சொல்லி அதை பிடிச்சிட்டு இருந்தேன். அதன் பிறகு நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு இயேசு வணங்குறேன்றது எங்க அப்பா தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதன் பிறகு இவரும் நானும் ஒன்னா படிச்சோம் பள்ளிக்கூடத்துல. அப்போ அவர் ஃபெயில், 8வது படிச்சுட்டு இருந்தா ஃபெயில் ஆயிட்டாரு. நான் 7வது பாஸ் பண்ணிட்டு வேற ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல்ல போய் அவர் கூட நான் அவர் பக்கத்துல உட்கார்றேன். நான் யாருமே இல்லை, இவர் மட்டும் தனியா இருந்தாரு. சார் நான் போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்தேன். ரொம்ப சோர்வா இருந்தாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, நீ கூட ஃபெயில் ஆயிட்டாங்க என்ன கேட்டாரு. நான் ஃபெயில் பாஸ் பண்ணேன். பாருங்க, தோல்வி என்பது வாழ்க்கையில இழப்பு இல்லை. நல்லா கவனிக்க, தோல்வி அவர் தோல்விட்டாலும் அந்த நாளில் நாங்கள் சந்தித்த சந்திப்பு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுது. அல்லேலூயா. தேவனுடைய வழி நடத்துது, ரொம்ப ஆச்சரியம். நான் முதல்ல ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் வணங்க ஆரம்பித்து அதன் பிறகு இவரை சந்திக்க போனோம். அப்போ இவங்க அப்பா கூட அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா அவங்க கூட இருந்த ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க கூட போய் பார்த்துட்டு அதே நேரத்தில் அந்த குடோன்ல போயிட்டு நானும் பாஸ் அந்தனிக்கு அவரெல்லாம் பார்த்து நானும் இவர் அடிக்கடி சொன்ன ஆட்டை பத்தி சொன்னேன். அப்புறம் நானும் ஒரு வாட்டி அவரை போய் பார்த்து ஜெபம் பண்ணி கூட்டி போய் ஜெபம் பண்ண பிறகு அப்புறம் இவர் ஆண்டவர் பிள்ளைகள் வழி நடத்தப்பட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்கள், ரொம்ப ஆச்சரியம். தேவன் அர்த்தம் நடத்தினா நாங்களா 2 பேரும் ஒன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது ஹைகோர்ட் பார்த்துருக்கீங்க, சென்னையில இருக்கோம். அந்த இடத்துல நாங்க போய் படிப்போம், லீவு நாட்கள்ல போய் படிப்போம், பரீட்சைக்காக படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் ஒன்னா இருந்தோம். தேவன் அற்புதமான அன்று இணைந்த நட்பு என்றளவும் ஆண்டு நடத்தி. அல்லேலூயா. பிரியமானவர்கள், தெய்வத்தோட கிருபை அது. பிரியமானவர்கள், தேவனுடைய இன்றைக்கு கூட நம்ம அவரை நான் கூப்பிடல, அது கூட அந்த அம்மாவை நான் கூப்பிடல. அவர்களே அறிந்து போன மாசமே சொல்லிட்டாங்க, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல ஐயாவும் சொன்னார், நான் வரேன், சபை மக்களை நான் கூட்டி வரேன், சரி வாங்க அப்படின்னு சொல்லணும். பிரியமானவர்கள், தேவன் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. கைவிடுகிற தேவன் அல்ல. பிரியமானவர்கள், எந்த சூழ்நிலையும் நம்ம அவரை அண்டிக் கொள்வோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்னா நாம அவர்கிட்ட தூரமா இருந்தாலும் அவர் நம்ம கூடவே இருப்பார். அல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலை நிமித்தம், வேலை நிமித்தம் திருச்சி போயிட்டு அப்போ எனக்கு சபை ஐக்கியம் இல்லாம போயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் நான் தேவனிட்டு தூரமா தான் இருந்தேன். ஆனா தேவன் என் கூட இருந்தார். தேவன் உள்ள விசுவாசம், பக்தி எல்லாம் இருந்தது. தேவன் என் கூட இருந்தார். அந்த நாட்டில் ரொம்ப அற்புதமா நடக்கும். என் வாழ்க்கையில் ரொம்ப அதிசயமா நடத்துவார் ஆண்டவர். அப்படிலாம் நடக்கும். பிரியமானது அந்த சூழ்நிலை. அது என்பதுதான் இந்த முறைப்படி எனக்கு திருமணம் நடந்தது. அது பிறகு இவரும் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாள்ல நாங்க புறப்பட்டு வரும் காலையில் நல்ல மழை பெஞ்சு எப்படியும் மழையில வந்துட்டு இருக்கும்போது நாங்க பஸ் ஏறி அம்ஜிகரை வந்தோம். அம்ஜிகரை வந்த பிறகு நல்ல மழை, கஷ்டமா இருந்தது. அப்ப பசங்களாம் சொன்னாங்க, ஏன்னா சரஸ்வதி அந்த அம்மாவும் வந்தாங்க இங்க கூட, நானும் வரேன், கிராமத்துக்கு வரேன். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. பசங்க சொல்றாங்க, ஏதாவது வேன்ல போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போக முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது, நல்ல மழை, கஷ்டம். அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி பூந்தமல்லி வந்தோம். பூந்தமல்லியில வந்து பஸ் பிடிக்கிறதுக்கு பார்த்துட்டு ரோடெல்லாம் சகதியமா இருந்தது. அதன் பிறகு இவங்களை அந்த ஒயிட் ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு, அது பக்கத்துல அங்கே நிக்க வச்சுட்டு நடு ரோட்ல போய் கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன். நான் ஏதாவது பஸ் வருமா பார்க்கலாம். வர பஸ் எல்லாம் ரொம்ப கூட்டமா போயிட்டு இருக்கு. பாருங்க, அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஜீப், புது ஜீப் வந்து என் பக்கத்துல நின்று ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி, எங்க போனா ஏறு அப்படின்னு. சின்ன தம்பி தான் ஏறிக்கணும்.
இல்ல தம்பி நான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. இல்ல எல்லாரும் வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லி அந்த மழையிலே அந்த தம்பி கீழே இறங்கி வந்து எல்லாரும் அந்த ஜீப்ல ஏற்றி கொண்டு எங்க போனோம் கேட்டாரு. மெயின் ரோட்ல இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. காஞ்சிபுரம் போறாரு, ஆரணி போறாரு, இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன் இல்ல உள்ள கிராமத்துக்குள்ள போனோம், பரவாயில்ல நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிராமத்தில் கொண்டு வந்து எங்களை இறக்கினார். அல்லேலூயா, பிரியமானது. அந்த நாள்ல ஞாபகம் தடையா இருக்கும்னு நினைச்சேன், இல்ல தேவனை தடை பண்ணாங்க. அதனால வந்த பிறகுதான் அந்த ஆராதனை ஆரம்பமானது. பிரியமானவர்கள், அந்த அந்த சூழ்நிலையில தான் யாருமே ஊழியத்துக்கு வராத நிலையில அப்ப எனக்கு நானே செய்யும்படி கத்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அன்று தொடங்கின நாட்கள்ல இருந்து கத்தர் இது வரைக்கும் அப்ப ஊழியம் என்பது கண்ணீர் தான், லகுவானது அல்ல, பாடுகள் இருக்கும். ஆனால் தேவன் கூட இருப்பார், தேவன் கூட இருப்பார், அவர் நடத்துவார். ஆனா மனிதர்கள் நம்ம புரிந்து கொள்ள மாட்டாங்க, யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள. யோகோட நிலைமை தான். யோகோட வாழ்க்கையில நண்பர்கள் வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, ஆதரவா இருந்தாங்க. அப்புறமா எப்படி மாறினாங்க. அது போல வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை, பிரியமானவர்கள். ஆனாலும் தெய்வம் நம்ம கூட இருக்கு, அவரை கெட்டியமா பிடிச்சிடும், வாழ்க்கையில கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதுபோல அந்த சகோதரி அவள் கடந்த மாதம் சரீர பலவீனம் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல. உடனே போன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு, ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெபித்தோம். பிரியமானவர்களே, எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி இந்த நாள்ல வந்து நம்ம கூட இருப்போம் நம்ம எதிர்பார்க்கிற கத்தர் அற்புதமாய் நடத்தினார். கத்தரை சோத்திரிப்போம். அல்லேலூயா. அவங்க வீட்லயே ஆச்சரியப்பட்டாங்க. கூட அவங்க தங்கை வந்திருக்கிறாங்க, தங்கை தானே, ஸ்தோத்திரம். நான் சின்ன வயசுல பார்த்தது இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவங்க வீட்டுல அவங்க எதிர்ப்புகள் மத்தியிலும் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா எதிர்த்து இது பண்ணுவாங்க. இருந்தாலும் ரகசியமா அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசமா இருந்து கடந்த மாதங்களில் ஞாசனம் பெற்றுக்கொண்டு வயக்கமா கத்திருக்குன்னு சாக்கியா வாழ்ந்தாங்க, பெரிய வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில அவங்களுக்கு இருந்து கத்தர் அற்புதம் சுகம் கொடுத்தாரு. கத்தரே அவங்க இந்த நேரத்துல அவங்க வந்ததே பெரிய அற்புதம். அவங்க வீட்டுல யாரும் அனுமதிக்கல, இருந்தாலும் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. கத்தர் ஸ்தோத்திரம் வந்தாங்க. பிரிவு திடீரென்று ஒரு 2 வருடத்துக்கு முன்பு திடீர்னு போன் பண்ணி சொன்னாங்க, போன் பண்ணி பேசினாங்க. ஆண்டரை பத்தி எல்லாம் பேசினாங்க, ஆண்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. மேலும் அவங்கள ஆண்டரை பத்தி எல்லாம் சொல்லி கத்தருக்குள்ள சில காரியங்களை ஜெபித்தோம். ஜெபம் பண்ணும்போது கத்தர் அற்புதம் நடத்தினார், அதிசயம் செய்தார். அது பிறகு இப்ப எப்படியா நான் வரணும், சபைக்கு வரணும்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நாளில் கத்தருடைய அற்புதமாக கூட்டி வந்திருக்கிறார். கத்தரை சோதரிப்போம். அல்லேலூயா. பிரியமானவர்கள், அடிமரம் துளிர்க்கும், அடிமரம் துளிர்க்கும். பிரியமான அது போல தேவன் அற்புதமாய் நாளில் வந்திருக்கிறது. கத்தோட பெரிய கிருபை. பிரியமானவர்கள், அந்த சரஸ்வதி அவங்களும் வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரு திடீரென்று பேக் பெயின் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எழுந்து நடக்க முடியாம ஆயிடுச்சு. அதனால அவரை தனியா விட்டு வர முடியல. இருந்தாலும் நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், அவங்களால முடியல, சரியா பலவீனம் அவங்களுக்கு. பிரியமானவர்கள், கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஆகவே தேவன் நம்மை நேசிக்கிறார், நாம் தேவனை அதிகமா நேசிக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்கள், தேவனை ரொம்ப வைராக்கியமாக நல்ல ஊழியத்தின் பாதையில் தேவனை அறிவில் வளரவும் தேவனுக்கு வேதத்தை அறியவும் கர்த்தர் கிருபை செய்தார். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை, பாஸ்டருடைய ஐக்கியத்தை அவர் கொடுத்தார். அதன் பிறகு அவரும் கர்த்தருக்குள்ள உலகெங்கு சென்று பவுலை போல உலகம் சென்று கர்த்தரை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் அவர்களே நம்மோட வந்து இருப்பது ரொம்ப ஆச்சரியம், பெரிய சந்தோஷமான காரியம். அல்லேலூயா. பிரியமானவர்கள், ஆகிய தேவனை நாம் மறக்கக்கூடாது. அவர் நம்மை மறவாத தேவன். அவரை நாம் மறவாமல் நாம் அவருக்கென்று நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு தான் தேவன் நம்மத்தில் எதிர்பார்ப்பு. அர்ப்பணிப்பு இருந்தா போதும், கத்தர்களை வாழாக்கும், தலையா, கீழாக்கும், மேலாக்கும். அல்லேலூயா. பிரியமான கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.